அத பார்ப்பாரு. 40 வரியில அது ஒரு கதையா வந்து கண் முன்னால நிக்கும்போது அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இப்ராஹிம் ராவுத்தர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு இன உணர்வு இருக்கும்ல, மத உணர்வு. அந்த வகையில வந்து அவர நேசிச்சாருன்னு எல்லாம் நெனச்சாங்க. ஆனா அப்படி இல்ல. அவரு இப்ராஹிம் ராவுத்தர் வந்தது கதை வசனகர்த்தாவா, டைரக்டர் ஆகணும்னு வந்தாரு. விஜயகாந்த் நடிக்க வந்தாரு. அவர் வந்து அவரு அதுக்கு வந்தாரு. அவரு நானும் 12, 1 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். ராஜாபாதர் டி நகர் ஆஃபீஸ்ல இருக்க வரைக்கும் ராவுத்தர் நானும் பேசிட்டு இருப்போம். அப்போ அவர் ஏதாவது ஒரு சின்ன ஐடியா சொல்லுவாரு. இப்படி ஒரு அப்படின்ட்டு. நான் நாளைக்கு மறுநாள் வந்து 40 பக்கத்துக்கு எழுதிட்டு வருவேன். அத பார்ப்பாரு. அவர் 4 வரியில சொன்னத 40 வரியில அது ஒரு கதையா வந்து கண் முன்னால நிக்கும்போது அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இந்த மாரி இப்ப ஒரு வாரம் கழிச்சு இன்னொன்னு சொல்லுவாரு. அத 40 பக்கம், 50 பக்கம் கதையா எழுதிட்டு வரும்போது, அவர் கண்ணு முன்னால ஒரு படமே ஓடும். அவர் ஒரு லட்சிய படம்னு சொல்லுவாரு. ஜமீலான்னு ஒரு படம் லேடி ஹீரோயின வச்சு எடுக்கன்னு சொல்லி, அத சொன்னாரு. அத எழுதிட்டு வந்ததுமே, இப்படி இன உணர்வு மட்டும் இல்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ, அத குடுக்கக்கூடியவனா லியாகத் அலி கான் இருந்திருக்கு.